ஒன் பீஸ் சாப்டர் 1121 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது. அந்த சாப்டருடைய பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட்டாக தான் இந்த வீடியோ வருது, ஸோ மன்னிச்சுக்கோங்க. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 17 பேஜஸ் இருக்கு. அதில் 2 கலர் பேஜ் வேற இருக்கு. இந்த சாப்டருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா த வேவ் ஆஃப் த எரா. இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டன் கூமா அண்ட் பானியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் அவருடைய பாய்சனஸ் லெக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அட்டாக் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்பாப் ஷிப்ல தான். அந்த ஷிப்ல இருந்த ஜெயன்ஸ் எல்லாரும் சாட்டனுடைய அட்டாக்கை பிளாக் பண்றதுக்காகவும் கூமா அண்ட் பானி இவங்க 2 பேரையும் சேவ் பண்றதுக்காகவும் ஷீல்டை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லூபி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பானியை பார்த்துட்டு இருக்காங்க. பானி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிக்கா ஃபார்முக்கு மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. பட் அவங்களால எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா பானி இன்னும் கொஞ்சம் டயர்டாவே இருக்காங்க. இப்போ லூபி சாட்டன் அட்டாக் பண்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டனை ஒரு பஞ்ச் பண்றாரு. அந்த பஞ்ச் பண்ணிட்டு நம்ம லூபி பானியை சேவ் பண்றாரு. அதுக்கப்புறம் இப்போ லூபி பானி கிட்ட நீ ஒருத்தி தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பானி பாத்தீங்கன்னா சாட்டனை ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எழுந்து ஏர்ல பறந்துட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ இந்த சீன்ல இருந்து வெகாபங்க் கூடிய மெசேஜை காமிக்கிறாங்க. சோ வெகாபங்க் கூடிய ஸ்பீச் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. வெகாபங்க் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வாய்ட் செஞ்சுரியில நடந்த இன்சிடென்ட் மறுபடியும் இந்த டைம் லைன்ல நடக்க போகுது. ஏன்னா அந்த இன்சிடென்ட்ல இருந்த எல்லா வெப்பன்ஸும் இன்னும் அலைவா தான் இருக்கு இந்த உலகத்துல. இப்படி வெகாபங்க் இந்த வெப்பன்ஸை பத்தி பேசும்போது நம்மளால விவி அண்ட் சிரஹோஷியோட ரியாக்ஷனை பார்க்க முடியுது. இந்த பேனல்ல சிரஹோஷி ஓகே, பட் விவி எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா புளூட்டான், பொசைடான் அண்ட் யுரேனஸ். சிரஹோஷி தான் அந்த பொசைடான் வெப்பன் அண்ட் புளூட்டான் வெப்பன் இப்ப வானோடைய அண்டர் வாட்டர்ல இருக்கு. தென் யுரேனஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் இன்னும் தெரியல. பட் விவியை காமிக்கிறது பார்த்தா மேபி விவி யுரேனஸ் வெப்பனா இருக்க வாய்ப்பு இருக்கு. கமிங் பேக் டு சாப்டர், அந்த பேனல்ல விவி சிரஹோஷியோட ரியாக்ஷன் காமிச்சதும் இல்லாம ஸ்கைபியாவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோனிஸ் அண்ட் ஐசா இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு அரைவ் ஆகுறாங்க. அந்த இடத்துல வைப்பரோடைய குரூப்பை காமிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த வெகாபங்க் கூடிய பிராட்காஸ்ட் பத்தி தெரியாது. இப்போ வெகாபங்க் கூடிய மெசேஜ் கண்டினியூ ஆகுது. இப்போ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த எல்லா ரேசஸும் இன்னைக்கு வர அலைவா இருக்கு. இப்போ வெகாபங்க் இந்த ரேசஸை பத்தி பேசும்போது நம்மளால கூமாவை பார்க்க முடியும். கூமா இப்போ எல்பாப் ஷிப்ல இருக்காரு. அண்ட் அவர் என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கூமா ஃபர்ஸ்ட் டைமா வெகாபங்கை மீட் பண்றப்ப வெகாபங்க் கூமா கிட்ட நீ ஒரு பக்கனர் கிளானா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதை பத்தி தான் இப்போ கூமா திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நம்மளால மார்க்கோவையும் பார்க்க முடியுது. மார்க்கோ ஒயிட் பியர்டை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒயிட் பியர்ட் த லேண்ட் ஆஃப் காட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு இல்லையா, அதாவது அந்த லேண்ட் ஆஃப் காட்ஸ் வந்து இந்த ரெட் லைன்ல எக்ஸிஸ்ட் ஆயிருப்பாங்கன்னு ஒயிட் பியர்ட் மார்க்கோ கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் மார்க்கோ இப்ப திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நம்மளால கிங்க கூட பார்க்க முடியுது. சோ கிங் வந்து ஒரு லுனாரியன் ரேஸ்ல இருந்து வந்தவர். அதனால கிங் அவருடைய ரேஸை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்ப கிங் பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரூம்ல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அவருக்கு பேண்டேஜ் போடப்பட்டிருக்கு. லாஸ்டா ஜோரோ கிட்ட டிஃபீட் ஆனதுக்கு அப்புறம் கிங் வந்து கிரீன் புல் கிட்ட டிஃபீட் ஆகியிருப்பாரு. அதனால தான் அவருக்கு இன்னும் பேண்டேஜ் போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளால புட்டிங்கையும் பார்க்க முடியுது. சோ புட்டிங் வந்து ஒரு செல்லுல இருக்காங்க. அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு 3 கண்ணு இருந்திருக்கும். அதை வச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம புட்டிங். இப்போ மறுபடியும் எல்பாப் ஷிப்பை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சாட்டன் பானியை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம லூபி சாட்டனுடைய எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றாரு. இப்போ பானி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டன் குமாவை காட் வேலில ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அம்மாவான கிர்னியை பத்தியும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன சீன் காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாட்டன் பானி கிட்ட உங்க அம்மாவை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த சீனை ரிமெம்பர் பண்றாங்க நம்ம பானி. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு பானி சாட்டன் கிட்ட நீ எப்படி எங்க அம்மா அப்பாக்கு இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நீலாம் ஒரு காடா, பட் காட் உண்மையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பானி பேசுறத நம்ம சென்டமாரு அண்ட் கிசாரு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. கிசாரு இன்னும் அந்த இடத்தை விட்டு எழவே இல்ல, இன்னும் அதே இடத்துல தான் இருக்காரு. அண்ட் இப்ப பானி கூமாவை பத்தி நினைப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கூமா நிக்காவை பத்தி சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் பானி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை திங்க் பண்ணிட்டு பானி சாட்டனை பார்த்து கத்தி அழுவுறாங்க. சோ அந்த பிளாஷ்பேக்ல கூமா என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கா கண்டிப்பா உன்னை சேவ் பண்றதுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்ப பானி அதை பத்தி திங்க் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்ப பானி மறுபடியும் திங்க் பண்றாங்க. என்னன்னா பானி ஒரு குழந்தையா கின்னி அண்ட் கூமா கூட இருக்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா கூமா அண்ட் கின்னி இவங்க 2 பேரும் பானி நீ நல்லபடியா பிறந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பானி நான் இன்னும் அலைவா இருக்கேன், அதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் என்ன விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாட்டன் யூ டேம் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ ஒரு டபுள் பேஜ் காமிக்கிறாங்க. அந்த டபுள் பேஜ்ல பாத்தீங்கன்னா பானி அண்ட் லூபி இவங்க 2 பேரும் இருக்காங்க. இதுல லூபி ரொம்ப ஜெயண்டா மாறி இருப்பான். இப்போ லூபி ரொம்ப ஜெயண்டா மாறினதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காம்போ அட்டாக் சாட்டனுக்கு அகைன்ஸ்டா பண்ணணும் தான். இந்த காம்போ போயிட்டு இருக்கும்போது வெகாபங்க் கூடிய மெசேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ வெகாபங்க் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த
வாய்ட் செஞ்சுரியில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் நடக்க போகுது. அதனால எல்லாரும் உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் எனக்கு விஸ்டம்ல நம்பிக்கை இருக்கு, சயின்ஸ்லயும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்வாரு. விஸ்டம் பத்தி சொல்லும்போது நம்மளால ஐஸ்பர்க், ஜட்ஜ் அண்ட் சீசர் இவங்க 3 பேரையும் பார்க்க முடியுது. சீசர் அண்ட் ஜட்ஜ் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்ப எக்கர்டுடைய கடலோரத்துல பாத்தீங்கன்னா இந்த எமத் ரோபோட் வார்குரி அண்ட் ஜூபிட்டர் இவங்க 2 பேர் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் இப்ப இன்னொரு ஒரு டபுள் பேஜ்ல லூஃபி அண்ட் பானியோட காம்போ அட்டாக்க பார்க்க முடியுது. பானி சாட்டனுடைய ஃபேஸ்ல பஞ்ச் பண்றாங்க, அதுவும் ரொம்ப பலமா. அண்ட் லூஃபி சாட்டனுடைய பாடி அட்டாக் பண்றாரு. பானி இந்த ஒரு அட்டாக்கு நிக்கா பஞ்ச் அப்படின்னு நேம் பண்றாங்க. சோ இந்த ஒரு காம்போ அட்டாக்ல சாட்டனுடைய பாடி பீஸா நொறுங்கி அங்கங்க அவருடைய பாடியில ஹோல்ஸ் விழுந்து கடல்ல முழுகுறாரு. இத பார்த்து அந்த ஜெயன்ட்ஸ் லூஃபி அண்ட் பானியை சியர் பண்றாங்க. ஈவன் குமா கூட இத பார்த்து ஸ்மைல் பண்ணுவாரு. பானி இத பார்த்து அழுகுறாங்க. அண்ட் லூஃபி பானியை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல 1000 சன்னி எல்பாப் ஷிப்புக்கு நியரா தான் கீழே விழ போகுது. அந்த ஷிப்ல ஊசப், சாப்பர், ஜின்பே, ஜோரோ இவங்க 4 பேரையும் பார்க்க முடியுது. அண்ட் வெகாபங் கூடிய மெசேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ வெகாபங் என்ன சொல்றாருன்னா தி லெஜெண்ட்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி ராஜர் அண்ட் ஒயிட் பியர்ட் இவங்க 2 பேரையும் சொல்றாரு. இவங்க 2 பேரும் தான் இந்த நியூ ஏஜுக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தனை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியலன்னா அவங்க தான் இந்த ட்ரூத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. அப்படி சொல்லிட்டு ஒன் பீஸ் சாப்டர் 1ல ராஜருடைய ஸ்பீச்சை நம்ம பார்த்திருப்போம். அதுல ராஜர் பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஷர் வேணும்னா நீ போய் கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வெகாபங் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஜாய் பாய் நம்மன ஒரு ஆள் ராஜர் கிடையாது, ராஜர் அது மேல கை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஹச்சினோசோ ஐலாண்ட்ல அங்க இருக்கிற எல்லா பைரட்ஸும் பிளாக் பியர்டோடைய அரைவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் பியர்ட் அந்த ஐலாண்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாருன்னா அவங்க அந்த ஐலாண்ட்ல இருந்து செயல் பண்ண ரெடியா இருப்பாங்க. தென் இப்ப சபோடில ரேலை ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஷாக்கி ரே நீ ரொம்ப குடிச்சிருக்க, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா உனக்கு கோல்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ரெட் ஃபோர்ஸ்ல ஷாங்க்ஸ் ரேலை மாதிரி குடிச்சிருப்பாரு. அந்த ரெட் ஹேர் பைரட்ஸும் பாஸ் நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஷாங்க்ஸ் பாத்தீங்கன்னா வாயை மூடுங்க நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்வாரு. இப்ப கிராஸ் கில்ட காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற பைரட்ஸ் எல்லாரும் பக்கி முன்னாடி இருக்காங்க. அண்ட் அவங்களும் வெகாபங் கூடிய மெசேஜை பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப மெரைன் ஹெட் குவார்டர்ஸ் காமிப்பாங்க. அதுல ஒரு சில மெரைன்ஸ் நான் இந்த இடத்தை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இப்போ வெகாபங் கூடிய கடைசி ஒரு சில மெசேஜை எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வெகாபங் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வெதர் ஜாய் பாய் விரும்பினாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, இந்த உலகத்தோட விதி ஒருத்தன் யார் அதை கிளைம் பண்றானோ அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்வாரு. அண்ட் இப்போ இந்த சாப்டருடைய ஃபைனல் டபுள் பேஜ்ல நம்மளால வெகாபங் கூடிய கடைசி சென்டென்ஸை பார்க்க முடியுது. அது கூடவே ஏகப்பட்ட கேரக்டர் பேனல்ஸை பார்க்க முடியுது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மங்கி டி லூபி, மார்ஷல் டி டீச், ஷாங்க்ஸ், பக்கி, அகைனு, டிராகன், ஈமு, கோபி, கூசான், பிகர்லன், கார்லிங் அண்ட் சாபோ இவங்க எல்லாரையும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இப்போ வெகாபங்க் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யார் ஒன் பீஸை கிளைம் பண்றாங்களோ அவங்க கையில தான் இந்த உலகத்தோட விதி இருக்கு அப்படின்னு சொல்வாரு. சோ அந்த கேரக்டர் பேனல்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ஒரு மிஸ்ட்ரி கேரக்டரை நம்ம எச்சிரோவோட காமிச்சிருக்காரு. அதை பார்க்க ஷாங்க்ஸ் மாதிரியும் இருக்கு, ஜோரோ மாதிரியும் இருக்கு. ஸோ இதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. கண்டிப்பா இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் பிரேக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். until then stay tuned.